மே அமுதமாக உண்டு வானவர்க்கு அழித்து காலனை மார்க்கண்டற்கா காய்ந்தனை அடியேற்கின்றேன். ஞாலனின் புகழே ஆக வேண்டும் நான் மறைகளேத்தும் சீலமே ஆலவாயில் சிவபெருமானே என்றார். பொழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலே திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சீலனிகள் மூலாகமப் பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞாலனிகள் குல தெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒடித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதம் பணிந்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதயே அரகர மகாதேவா. சிற்றபேசா சிவசிதம்பரம். ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியம். ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியம். அரகர நம பார்வதி பதயே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகமே சமேத எந்த ஸ்ரீ ஆசுராமணி பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்து கொண்டு இந்த புனிதமான வளாகத்திலே கூடியிருக்கின்ற புனிதர்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது 3 புனிதமான புராணங்களிலே நடுமையான இடத்தை பெற்று திகழ்கின்ற திருவிளையாட புராணத்தின் கண்ணே 45வது படலத்தை நாம் இங்கே சிந்திக்க கூடியிருக்கின்றோம். பன்றிக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம் என்பது தலைப்பு. பன்றிக்குட்டிகளெல்லாம் பசியால் வாடுகிற போது சொக்கநாத பெருமானே தாய் பன்றியாக வந்து பால் கொடுக்கிற ஒரு அற்புத செய்தி இங்கே நாம் பார்க்க போகிறோம். அந்த பன்றிக்குட்டி முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தது, பரமேஸ்வரனுடைய அருமையான அருளுக்கு பாத்திரராக அவை எப்படி மாறியது, இந்த செய்தியெல்லாம் இந்த படலத்தில் மிக அருமையாக ஆசிரியர் பரஞ்சோதியார் அவருடைய கண்ணில் நமக்கு கிடைக்கிறது. அவர் கண்டு நமக்கு காட்டுகிறார். அத்தகைய அருமையான படலத்தை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். முதல் திருப்பாடலில் இதற்கு முந்திய செய்தியை, இதற்கு முந்திய படலமாகிய இசைவாது என்ற படலத்தை முதல்ல குறிப்பிட்டு அதன் பின்னர் இந்த படலத்தின் வருகையை வழக்கம் போல அருமையாக அலங்காரமாக ஆசிரியர் பெருமான் நமக்கு எடுத்துரைக்கிறார். அதை பார்க்கலாம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இருளை கந்தரத்தில் வைத்தோன். இருட்டு, கந்தரம்னா கழுத்து, இருளு விஷம், நீலகண்டம். நீலகண்டத்தை உடைய பரமேஸ்வரன் இருளை கந்தரத்தில் வைத்தோன் தன்னிடத்து என்றும் அன்பின் தெருளை தந்து அவள்க்கு தந்தவள்க்கு மாறாம் தெரிவையை இசையால் வெல்ல அருளை தந்து அடித்த வண்ணம் அரைந்தனம். அருளை தந்த வண்ணம் அரைந்தனம் இசையால் வெல்ல அழித்த வண்ணம் அரைந்தனம். இதுவரைக்கும் அந்த செய்தி. இனி தாயாய் பன்றி குருளைக்கு, குருளைனா குட்டி, தாயாய் பன்றி குருளைக்கு முளை தந்து ஆவி கொடுத்தவாறு எடுத்து சொல்வாம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இந்த செய்தி எங்கே நடைபெற்றது என்று பார்க்கலாம். முறையன இமையோர் வேண்ட முளைத்த நஞ்சு அயின்று சான்றாய் உரையன மிடற்றில் வைத்த உம்பரான் மதுரை காரத்து இறையன வெறுநீர் வைகை தெற்கு அது குருவிருந்த துறைய உளதோர் செல்வ தொன்மணி
மாடமூதூர். வைகை ஆற்றினுடைய தென்கரையில் ஒரு அழகான ஊர், மதுரைக்கு மேற்கே. அந்த அருமையான பழமையான மாடமூதூர் இருக்கிறதே, அதன் பெயர் என்ன என்று சொன்னால் குருவிருந்த துறை. குரு இருந்த துறை, இப்பொழுது குருவித்துறை. தற்கால பேர் குருவித்துறை. டவுன் பஸ்ஸே போகுது மதுரையிலேருந்து. குருவித்துறை என்பது மதுரையின் அருகே இருக்கின்ற ஒரு அழகான மாடமூதூர். தரு நாதனாதி வானோர் தங்குருவிருந்து நோற்ப குருநாதன் என பெயர் பெற்று கோஜிலாபரம் தந்தியற்றில் வருநாதன் சித்திரத்தேர் பலவனாருடனே கஞ்ச திருநாரன் பரப வைகி இருக்கும் அச்சிறந்த ஊரில். தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் வியாழ மகரிஷி. அந்த வியாழ மகரிஷி தவம் செய்து சிவருமான் அருளை பெற்ற இடம். அதனால் குரு இருந்த துறை. குரு குரு பயிற்சி இல்லை, குரு இருக்கார், அவர் பெயர்ந்து போல இந்த ஊரில் இருக்கார். இந்த குரு போய்கிட்டே இருப்பார். இவங்க சொல்கிற குரு குரு பெயர்ந்துகிட்டே நல்ல ஜோசியங்களுக்கு நல்ல யோகம். அது ஒவ்வொரு ராசியாக போக போக இவங்களுக்கு மணிப்பர்ஸ் நல்லா நிறையுது. குரு விருந்த துறை. குருநாதர் வழிபட அந்த தட்சிணாமூர்த்திக்கும் இந்த குரு பயிற்சிக்கும் சம்பந்தமே இல்லை. அதை நம்ம மக்களுக்கு தெரியல. குரு என்பது வியாழ மகரிஷிக்கு ஒரு பேர், தேவர்களுக்கு குரு அவர். அது 9 கிரகங்கள், வியாழன்னு ஒரு கிரகம் இருக்கு, அது பேர் குரு. அந்த கிரகம் அப்படி சுற்றி வரும். அதான் 360 டிகிரி ஒரு வட்டத்தினுடைய மொத்த அளவு. அதை 12 பாகம், 30 டிகிரியாக 12 பாகம். அதான் ராசி, 12 ராசி. அந்த குருவாகிய வேளன் ஒரு 30 டிகிரியிலிருந்து அடுத்த 30 டிகிரியில் கால் வைக்கிற நேரம், அதான் குரு பெயர்ச்சி. அது விண்ணுலகில் நடக்கக்கூடியது. அது மனிதர்களை பாதிக்கும் இல்லைங்கள. ஆனால் அதற்கு மேலாக பரமேஸ்வரனை அருள்தை பற்றி கவலையே பட வேண்டாம். அதைத்தான் நம்முடைய திருஞான சம்பந்த பிரபு திருமறைக்காட்டில் அப்பர் பெருமானுடைய சந்நிதியில் வச்சு பாடுறார். வேயுரு தோடிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உடமே புகுந்த அதனால். அம்மை அப்பான்னு எங்கள் ஹிருதயத்தில் இருக்கிறாங்களே, அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம், வியாழன் இல்லை வியாழம் வெள்ளி சனி ஞாயிறு, அதுக்கப்புறம் பாம்பு 2 பாம்பு, ராகு கேது, 9 கிரகங்கள். அது அழகாக சொல்லிட்டார். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே, சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. மிக அருமையாக சொல்லிட்டார். அதனால் இந்த மாதிரி குரு பயிற்சி பற்றி கவலையே பட வேண்டாம். அதுக்காக ஒரு புஸ்தகம் 50 ரூபாய்க்கு போட்டிருக்கான், குரு பயிற்சி பலன். அதை தேடி பிடிச்சி வாங்காங்க. நான் பார்க்குறேன், இங்கேயும் போட்டிருக்கேன் ஒரு இடத்துல, இந்த புத்தலா கடையில். அதை போய் வாங்கி படிச்சுட்டு என்ன செய்யலாம், எந்த ஊருக்கு போகலாம் தேவையில்லை. அங்கே அம்மையும் அப்பனும் ஹிருதயத்தில் இருந்தால் இதை பற்றி நீ கவலையே படாது. அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, தப்பிக்க முடியாது. ஆனால் செய்வினை எம்மை தீண்ட பெறா திருநீல கண்டம். பாதிப்பு நமக்கு அதிகம் கிடையாது. நம்ம செய்தவனே நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நமக்கு ரொம்ப வேண்டியவர் நல்லா 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு அர்ச்சனை டிக்கெட் வாங்கி வீட்டில் உள்ள அவ்வளோ பேரையும் எழுதி, வீட்டில் நாய்க்குட்டி பேர் பூனைக்குட்டி பேரெலாம் எழுதி ஐயத்தை காட்டி இதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுங்கள். பழம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வசந்தாப்பது ரொம்ப அவங்களெல்லாம் வயதா இப்படி அர்ச்சனை பண்ணுதாங்கன்னு. ஏன்னா தேவையே இல்லை. நமக்கு அருமையாக சுவாமியினுடைய திருவடியை அணுகுவதற்கு ஒரு பாலம், ஒரு அருமையான பாலம், அதுதான் திருமுறை. திருமுறை என்ற பாலத்தின் வழியாக சுவாமி பக்கத்தில் போகலாம். வேறு எந்த பாலமும் பக்கத்தில் போக முடியாது. அதை தேவாரத்தில் பல இடங்களில் பார்க்குறோம். அப்படி ஞான சம்பந்த தேவார திரு அந்நியூரில் பாடும்போதே சொல்கிறார்,
அந்நியூரில் 10வது பாட்டை சொல்லும்போதே அது பாலங்கிறார் ஞானசம்பந்தருடைய திருவாக்கு. அப்போ சிவருமான் திருவடியை சேருவதற்கு வேற ஜோசியம் ராசி ஒன்றும் வேணும். அதெல்லாம் சிந்திக்கணும். குரு பயிற்சின்னு வருமானத்தை பார்க்குறாங்க. அந்த வியாழனுக்கும் தட்சிணாமூர்த்தி சம்பந்தமே கிடையாது. தட்சிணாமூர்த்தின்னு என்றைக்கும் கும்பிடலாம், வேலைக்கிழமை கும்பிடணும் அவசியம் இல்லை. நம்ம வேலைக்கிழமை அர்ச்சனை பண்ணுறோம், எப்பவும் அவர் கும்பிடலாம். பரமேஸ்வரனுடைய ஒரு வடிவம், அவ்வளோதான். அதனால் அந்த குரு பயிற்சிக்கு அதே போட்டு இணைக்காங்க. பிறகு இந்த கடலைப்பருப்பு மாலை ஒன்று போடுறாங்க. அது யார் தான் அப்படி வச்சாங்களோ தெரியல அந்த மாலை. பிற மஞ்சள் துணி அவருக்கு எல்லாம் ஜோசியங்கள் அவ்வளவு பண்ணி மஞ்சள் துணி கொண்டு மஞ்சள் அது வேறையா? எப்படி கஸ்தூரி அப்படிதானா? ஓ, நேற்று கட்டின இன்னைக்கு கட்டி வச்சேன். அதனால் இதெல்லாம் சிந்தனை வேணாம், நமக்கு என்னமே வேண்டாம். ஆனால் நான் ஜோசியம் நான் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா வேதங்களில் 6 அங்கம் அதில் ஜோசியம் உண்டு. 6 அங்கத்தில் ஒரு அங்கம் ஜோசியம். அது இல்லைங்களே, ஆனால் முறையான ஜோசியம் இல்லை. அதனால் நம்ம தவறான பாதைக்கு போய்கிட்டே இருக்கோம். முறையான ஜோசியம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சோழ நாட்டில் நம்முடைய சுபதேவன் கமலபதி என்ற மன்னருக்கும் மகாராணிக்கும் குழந்தை பேர் வரப்போகுது. அப்படிதான் ஆசான ஜோசியர் சொல்கிறாரு, இந்த குழந்தை இன்னொரு 3 நாளைக்கு அப்புறம் பிறந்தா உலகத்தையெல்லாம் ஆளும் ஜோசியப்ப சொல்கிறார். அப்படிதான் மன்னர் பிரான் என்னடா செய்யணும் பார்க்குறாரு. மகாராணி தன் வயிற்றில் 10 மாத பிள்ளையை தாங்கி கொண்டு மகாராணி மகாராஜாட்ட என்னை தலைகீழே கட்டி தொங்க விடுங்க, அந்த நாளிகை நேரம் போகட்டும். யார் செய்வா? அத்தை தியாக சீலராக அந்த அம்மை திகழ்ந்தார். அப்படியே 3 நாளை கழித்து இறங்கி பார்க்க அந்த அம்மைக்கு அருமையான அற்புத குழந்தை அவதாரம் செய்யும். அப்படி தலைகளை கட்டின காரணத்தினால அந்த குழந்தையோட கண்ணெல்லாம் ரத்தம் ஏறி போய் செக்கச்சவேன்னு இருக்கு. முன்னாடி திரும்பி பார்த்துட்டு என் செங்கனானே மகாராஜா உலக சக்கரவர்த்தி முதல்ல சொன்ன இந்த அம்மா சொல்லிடுது, எனது செங்கனானே. அதான் செங்கச்சோட நாயனார் திருமானைக்கா சிறந்தியாக இருந்தவர். அந்த மாதிரி ஜோசியம் இருக்கிறது. ஆனால் அறகுறையாக படிச்சுக்கிறாங்க. அதனால் அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இந்த குருவாகிய வியாழ பகவான் சிவருமான் நோக்கி தவம் செய்து அருள் பெற்ற இடம்தான் குரு இருந்த துறை. அங்கே மகாவிஷ்ணு பிரம்மா எல்லாரும் வழிபாடு செய்த அந்த ஸ்தலம். அங்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். 2 பேர், ஒரு தம்பதிகள். அந்த தம்பதியில் மாப்பிள்ளை பேர் என்னப்பாங்க, சுகலன் என்று ஒரு வேளாளன். சுகலன் ரொம்ப ஈஸி, 4 எழுத்து தான், ரொம்ப ஈஸியான பேர். நீண்ட பேருன்னா மண்டே குழப்பிட்டு கிடக்கணும். இது தெரிஞ்சவொன்னே மைசூர்பா வாங்கிட்டு வந்தால் நான் மைசூர் வாயில் போட்டோன்னா டக்குன்னு கரைஞ்சி போகுது. மெட்ராஸ் மைசூர்பா அது மாதிரி சின்ன பேர் அப்படி வாயில் போட்டோன்னா கரைஞ்சி போயிடுது. சுகலன் வேளாளன். சுகலன் என்று ஒரு வேளாளன் அவன் மனை சுகலை என்பாள். அதுவும் பரவாயில்லையே, சுகலன் சுகலி சுகலை பேர் பொறுத்தது பார்த்தீங்களா? அப்படி எல்லாருக்கும் அமையாது. சென்னையினுடைய அருமை மாணவர் ஜெகதீசன் பிடபிள்யூ சிவில் இன்ஜினியராக இருந்தார், ஸ்டேட்லேயே சீஃப் இன்ஜினியராக இருந்தார். அவர் பேர் ஜெகதீசன், அந்த அம்மா பேர் ஜெகதீஸ்வரி. அப்படி பொறுத்தாமை. அந்த மாதிரி சில பேருக்கு அமையும். அந்த மாதிரி சுகலன் சுகலை. சுகலை என்பாள் இகலரும் கற்பினன்பாள். 12 மக பெற்றாள். 12 பிள்ளை அவங்களுக்கு. அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. 2க்கு மேலே 1, 1க்கு மேலே 1 இதெல்லாம் கிடையாது. அங்கே 12 மக பெற்றாள். செல்வ புகழரும் செருக்கால் அன்ன புதல்வரைக்கு புதல்வரை கடிகாராகி அகலரும் கழிப்பு மீதூர் அன்பினால் வளர்க்கும் நாடின். பிள்ளைகள் 12 பிள்ளையும் அன்பை சொரிதாங்க. தப்பு செய்தால் தண்டிக்க கிடையாது. என் பிள்ளை அப்படி செய்ய மாட்டான், அடுத்த விட்ட தீ வச்சுட்டு வந்திருப்பான்.
என் பிள்ளை நல்ல புத்தரோட மச்சனம்லாம் அவன் எப்படி இந்த தப்பெல்லாம் பண்ணுவான் அப்படி வளர்க்குறாங்க. ஆக 12 பிள்ளைகளும் 12 ரவுடியாக போகுது. வளர்ப்பு முறையை பாருங்கள். வளர்க்கும் நாளில் ஒரு நாள் அந்த ஊருக்கு புறம்பில் நல்ல ஒரு சின்ன காடு, ஒரு புதர். தந்தையும் தாயுமாய தருக்கண்மிக்கு உடையராகி மைந்தரும் வேடரோடு கூடி வெங்கானில் வந்து வெந்தொழில் வேட்டம் செய்வார். வெயில் புகா புதற்கீழெய்தி ஐந்தவித்து இருந்து நோர்க்கும் குறவனை அங்கு கண்டார். இந்த 12 பிள்ளைகளும் தாய் தந்தையினுடைய சரியான வளர்ப்பில்லாத காரணத்தினால வேடரோடு கூடி, புகையாக வருது, வேடரோடு கூடி அந்த ஊரில் உள்ள வேடர்கள் காட்டுக்கு போவோம், வேட்டையாடுவோம் வரைகளான 12 பேரும் பிறப்பிட்டாங்க. அங்கே போனால் வெயில் புகா புதற்கு, ஒரு புதர் இருட்டாக இருக்கு, வெயிலே உள்ள நுழைய முடியாது. அந்த புதற்கு வெயில் புகா புதற்கு ஐந்தவித்து இருந்து நோர்க்கும் குறவனை அங்கு கண்டார். 5 புலன்களையும் அடக்கி இருக்கின்ற வியாழ மகரிஷியை பார்க்குறாங்க. அவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறார். அருமையாக சிவருமான் நோக்கி 5 புலன்களையும் அடக்கி, கண்கள் டிவி பார்க்கல, காதுகள் சினிமா பாட்டு கேட்கல, வாயி ஆடு மாட திங்கல, உடம்பு நல்ல மெச்சல உருளல, கண்டிஷன் 5 புலன்கள் அடைக்கிறார். அந்த வியாழர் சிவருமானுக்கு தவம் பண்றார். குறவனை அங்கு கண்டார். பார்த்த உடனே நம்ம பிள்ளைகள் அவர்களுக்கு பாகத்தில் வந்து வழங்கி ஆசீர்வாதம் பண்ண. இவங்க என்ன செய்ய பாருங்க, கைத்தலம் புடைத்து ஒவ்வொரு பேருமான முதல்ல கையில் அடி. அவருக்கு என்னென்ன கண்ணை முடிக்கிட்டு கிடக்க அவரை அடி. ஒரு பேர் நக்கு, இன்னொரு பேர் சிரிக்கான். கல்லும் வெம்பரலும் வாரி, பக்கத்தோட கல் என்ன மண்ணுலாம் தூக்கி அவர் மேலே எரிதான். கல்லும் வெம்பரலும் வாரி மெய்த்தவன் நெய்யில் தாக்க, அவன் உடம்பெல்லாம் கல்லடியாங்க. வீசினார். வீசின உடனே வினைய வெல்லும் உத்தமன் வீக்கம் செய்தார். தபத்தினுக்கு உபர் என்று எண்ணி கண்ணை திறந்தார். அட பாவிகளா, என் தவத்தை கெடுக்கிறீர்களே, சித்தம் நொந்தி இணைய பஞ்சத்தீயரை செய்து நோக்கா. கோபம் வந்துருச்சு. 12 பேரையும் பார்த்து சாபம் படப்படுறார். என்ன சாபம் பாருங்க, பன்றிக்குட்டி வருது பாருங்க சாபத்தில். தொழும் தொழில் மறந்து வேட தொழிலும் உழந்து உழல்வீர் நீர்மண் உழுந்தொழில் உடைய நீரால் பன்றியின் உதரத்து எய்தி கொழுந்தளன் அணையவே என குருணையாய் தந்தை தாயை இழந்து அலமுருமின் என்ன விட்டனன் கடிய சாபம். அந்த 12 பேரும் பன்றிகளாக மாறுக. புதருக்குள்ளே தொலைச்சி குழைச்சி வந்தான்ல, பன்றி அப்படித்தான் போகும், தொலைச்சி போகும். அது மாத்திரமா திருவண்ணாமலையில் பன்றி வடி எடுத்து மகாவிஷ்ணு தொலைச்சி கூட போகிறார். சிறுவன் திருவடி எங்கே இருக்கோன்னு தேடி பார்த்தார். பன்றி மேலே அன்னப்பச்சி பறந்து போகுது, முடி எங்கேன்னு பார்த்து கீழே வேகமாக போகுது. அந்த வடிவத்தை நீங்கள் 12 பேரும் எடுத்த சாபப்பட்டார். பார்க்கணும். இழந்தனம் உரிமின் என்ன விட்டனன் கடிய சாபம். இப்படி கடிய சாபம். ஆக முனிவர்களையும் மகரிஷிகளையும் இகழ்ந்து பேசினால் அடுத்த ஜென்மத்தில் அவங்கெல்லாம் பன்றி ஆவார். இது திருவிளையாடப்பணத்தில் சொல்லக்கூடிய நீதி. அதனால் வாயில் வந்தபடி முனிவர்களை ஆதின தலைவர்களெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசணுமே சாபம் பெறுவான். அதெல்லாம் கவனிக்கணும். அந்த காலத்தில் சினிமாக்களில் இந்த பகுத்தறிவாளர்கள்
கதவசனம் எழுத சினிமாக்களில் பூரா நம்முடைய ஆதீனம் மடாதிபதிகளை தான் கேவலமாக சித்தரிப்பான். அப்படியே பழகி போயிடுச்சு. நம்ம மக்கள் அதை பார்த்து ரசிக்கிறாங்க, கைதட்டுறாங்க. அவங்களாம் கடைசி நேரத்துக்கு பாடாப்பட்டாங்க. இவ்வளவு சொத்தை விட்டுட்டு போக வேண்டியிருக்கு, கோடிக்கணக்கில் பூமிக்கடியில் ஒழிச்சு வச்சுருக்கோமே, வெளியே யாருக்கும் தெரியாமல் நம்ம பிள்ளைகள் பூரா சண்டை ஓட்டுருவாங்களே, என்ன செய்ய, நம்ம சமாஜில் போய் படுத்துருவோமே, நம்ம எந்திக்க முடியாது என்று கவலைப்பட்டு சாவாங்க. கிளடு மாதிரி வயசாயிரும். ஆனாலும் அந்த கவலை யாருக்கு தெரியும்? பட்ட கவலையெல்லாம் வரிசையாக வரும்ல. நோட்டெல்லாம் எங்கே வச்சுருக்கோம், நகையெல்லாம் எங்கே வச்சுருக்கோம், கொள்ளையடித்தது பூரா விஞ்ஞான ரீதியாக கொள்ளை. சர்க்காரி கமிஷன் சொல்லியிருக்கு, சயின்டிஃபிக் கரப்ஷன். விஞ்ஞான கண்டுபிடிக்க முடியாமல் ஊழல் செஞ்சவங்க ஐயா, அப்படி திறமை. அதெல்லாம் ஒப்பேராது. அவங்க எழுதிய கதை வசனத்தில் நம்முடைய திருமடங்களையெல்லாம் எவ்வளவு கேரி பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்களின் புஸ்தகங்களெல்லாம் எவ்வளவு கேவலமாக நம்முடைய மதத்தை தலைவர்களை பேசியிருக்காங்க தெரியுமா? ஆனால் தண்டனை உண்டு. இங்கே பாருங்கள், உடனே கிடச்சிருச்சு. 12 பேரும் 12 எலி குட்டியா அப்படியா சத்தம் முடிச்சு தாத்தா காது கேட்காது, மைக்கு தர. ஆக 12 பன்றிக்குட்டியாக பிறக்க சாபம். உடனே இந்த 12 பேரும் குட்டுப்பட்ட உடனே அவர் அப்படியே என்னடா பன்னிக்குட்டியாக போகிறோமே. உடனே என்ன செய்கிறாங்க பாருங்க, பாவத்தை அணையமாய்ந்தர் 12 பேரும் அஞ்சி சாபத்தை ஏற்ற எப்போது தணிபது இச்சாபம் என்ன? ஆபத்தை அகற்றும் ஈசன் அருள் கடல் நினைந்து வந்த கோபத்தை முனிவு செய்து அக்கடவுளர் குறபர் கூறும். இந்த மாதிரி சாம்பொட்டைகளை நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம், இந்த சாபத்தை எப்பொழுது நீங்கள் தீர்ப்பீர்கள்? குட்டுப்பட்டவுடனே அப்படியே சரண்டர். உடனே அவர் அதற்கு அந்த சாப விமோச்சனம் சொல்கிறத பாருங்க, என்ன அருமையான பாடல் பாருங்க. என்னை ஆளுடைய கூடல் ஏகநாயகனே. கூடல் ஏகநாயகன் சொக்கநாதன் பக்கத்தில் இருக்கு. அது யார்? என்னை ஆளுடைய, நான் அவருக்கு அடிமை, என் முதலாளி அவர். என்னை ஆளுடைய கூடல் ஏகநாயகனே உங்களுக்கு அன்னையாய், 12 பேருக்கும் தாயாக, உங்களுக்கு அன்னையாய் முளை தந்து ஆவி அழித்து மேல் அமைச்சராகி. அது முத்திரமா பால் கொடுப்பார், உங்களை மந்திரிப்பதையும் கொடுப்பார். பின்னை ஆனந்த வீடு தரும் என பெண்ணோர் பாகன் தன்னை ஆதரித்தோன் சொன்னான். 12 தனையதாமும் வியாழ மகர்ஷி பெண்ணோர் பாகன் தன்னை ஆதரித்தோன். பெண்ணை இடது பாகத்திற்கு நான் பரமேஸ்வரர் இருக்கிறானே, அவனை உள்ளத்தில் வச்சு வழிபாடு செய்கிற அந்த வியாழ மகரிஷி. அவர் பெருமை பற்றியல வியாழ மகரிஷி பெருமை. சுக்கிரன் அப்படி இல்லை, அசுரர் குரு. வியாழன் தேவர்களுக்கெல்லாம் குரு. நம்முடைய சலபுராணத்தில் வருது, சங்கனும் பதுமனும் நாக அரசர்கள் 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. அதில் சங்கன் என்ன சொல்கிறான், உலகக்கெல்லாம் பரம்பொருள் பரமேஸ்வரன் தான். பதுமன் மறுக்கிறான், இல்லை இல்லை மகாவிஷ்ணு தான் பரம்பொருள், மறுக்கிறான். 2 பேருக்கும் வாதம் வந்துருச்சு. அவர்கள் நாகலோகத்திலிருந்து புறப்பட்டு நேர தேவலோகத்துக்கு வராங்க. அங்கே தேவர்களுக்கு குருவாகிற வியாழ மகர்ஷிட்ட போய் பாதத்தில் வழங்குறாங்க. இந்த சந்தேகத்தை நீங்கள் தான் தீர்க்கணும், பிரசங்கம் எப்போ முடியும்னு சந்தேகத்தை எப்போ நீங்கள் தான் தீர்க்கணும். என் பேரன் பேச்சினேன், தாத்தா 67 பாட்டு இருக்க, நீ ஒரே நாளை முடிக்க போறியா? அப்போவே கடுகுடி போட்டான். ராத்திரி 12 மணி ஆளாம் முடிக்க போகிறேன், பாயிருக்கு படுத்து தூங்க. நான் சுப்பிரமணியம்
அவர் 3 பேர் இருப்போம், முடிச்சிருப்போம். கடைசியில் ஒவ்வொரு ஆளாக எழுப்பி விட்டு அவன் என்னமோ தாள் என்னமோ கொடுக்க போகிறா, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம். 67 பாட்டு இருக்க அவன் கணக்கு போட்டான். நான் சண்டை நடக்க போய் பாட்டெல்லாம் ஜம்ப் பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு கவலைப்படாதேன்னு. ஆக பெண்ணோர் பாகன் தன்னை ஆதரித்தான். 2 பேரும் வேலை மகர்ஷியை போய் கேட்குறாங்க. 2 பேரும் யாரெல்லாம்? சங்கன் பத்மன் 2 பேர் கேட்குறாங்க. வடக்கரதி சங்கன், பத்மன் தெற்கிறதி. யார் தெற்கிறது யாரும் இல்லையே, அடுத்து தெரிஞ்சாரே உன் தெரு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இது வேண்டாத வாதம், நமக்கெல்லாம் பிறப்பு இழைப்பில்லாத சிவபெருமான் தான் முழுமை. பதுமா, வேண்டாத வாதம் சொல்லாதப்பா, எனக்கு மனம் தெளிவில்லை. சர்வ பூலவதி போங்க 2 பேரும். அங்கே ஏற்கனவே அன்னை தவம் செய்த இடம், உங்களுக்கு விட கிடைக்கும் போங்கன்ட்டு. அப்படி வந்தவர்கள் நாகலோகத்திலிருந்து பூலோகத்து சங்கரங்கோயிலுக்கு வந்தாங்க 2 பேரும். புன்னைவள காடு பாம்பரசர்கள் சங்கனும் பதுமனும். கடுமையான தமம், 2 பேரும் புன்னை காட்டு தமம். அப்படி கடுமையான தவம் பண்ணாங்க. அப்பொழுது தவத்தினுடைய வீரியம் தேவர்கள் வந்து தாக்குது, அப்படியே தாக்குது. தேவர்களெல்லாம் அந்த தவம் எப்போ முடியும் என்று நினைக்கிறாங்க. அப்பொழுது பாம்பரசர்களில் சக்கரவர்த்தியாக இருக்கிற ஆதிசேஷன், வாசுகி. வாசுகி பாம்பின் தலைவர் ஆதிசேஷன் 2 பேரும் பூலோகத்துக்கு வராங்க. இப்படி தவத்தை பார்க்குறாங்க. தவத்தை முடிக்கணுமே, என்ன செய்ய? உடனே ஆதிசேஷன், நான் போய் என்னுடைய தலைவராக இருக்கிற மகாவிஷ்ணுட்ட நான் இதுக்கு தீர்வு கேட்குறேன்,